கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ல் நாம் ஒரு வசனத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 18:33 அந்த வசனம் என்ன சொல்லுவாங்க? அவர் தேவன் கர்த்தர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். அவர் சொல்றார் பாருங்க, என்னுடைய கால்களை மான்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மான்கள் எல்லாம் அப்படியே ஓடும், நீரோடையை காந்து அப்படியே ஓடுகின்ற வேளையில் தன்னுடைய காலையெல்லாம் சுருக்கி கொண்டு அது ஓடும். அதனுடைய நேரத்தில் அதுக்கு அதிகமான ஒரு தொய்வும் சோர்வும் வருகிற வேளையில் கர்த்தர் அந்த நேரத்தில் அதற்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது பாய்ந்து ஓடி தப்பித்து கொள்ளக்கூடியதான நிலையில் போகும். அதற்கு ஒரு புதிய பலத்தை அதனுடைய கால்களுக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தில் தான் இதற்கும் இன்னொரு வேத பகுதிக்கும் ஆபகுக் 3:19 சொல்லப்படுகிறது. அதிலேயும் பார்த்த ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். அவருடைய காரியமே நோக்கமே என்னவென்று சொன்னால், நம்மை பலப்படுத்துவது, நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவது, அதை மான்களின் கால்களைப் போல ஆக்கி நம்முடைய பலவீனங்களிலே அவர் பலன் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் வைக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம், நீங்கள் அப்படியாக விடாய்த்து போய் காணப்படலாம். அப்படிப்பட்டதான நிலையில் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகிறவராயிருக்கிறார். அந்த தேவனை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமா? இன்றைக்கு நம் பலவீனம் இருந்தாலும் நம்முடைய நடக்கையிலே ஓடுகையிலே நம்முடைய கால்கள் கரண் கொண்டு பலன் பெற நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி இருக்கிறீர், உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வைத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனான கால்கள் கொண்டதான ஒரு நாளாக அமையும்.